கூப்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் டீ போட்டு கூப்பிட்டு இருக்கேன். இப்ப கமெண்ட் செக்ஷன்ல இருந்துட்டு எல்டிஎஃப்க்கு திருமணம் அப்படி இப்படி அடி பொலி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஹைலைட்ஸ்ல எல்டிஎஃப்னு போட்டிருக்காங்க இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த ரீல்ஸ் ஒன்று வரும் இல்லைங்க, என்ன நீ குண்டூஸ் கூப்பிடும்போது நீ கூட என்ன செல்லமா கூப்பிடுறேன்னு நினைச்சேன். அவருக்கு ரொம்ப பிடிக்குங்களாமா. நான் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் உங்களோட பேசுறவங்க நினைச்சு கூட பாக்கீங்களாமாங்க. எல்டிஎஃப் நான் பேச This is LTM. So இந்த ரைட்ல எங்க போறோம்னா கொடிவேரி போறோங்க. என்னடா போன வீடியோல வால்பாறை போறோம்னு சொல்லி போட்டுருந்தீங்கன்னா வால்பாறை போறதா இல்ல என்ன எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. காலையில் 6 மணிக்கு ரைட் பிளான் பண்ணோம். எடிட்டிங்ல முடிச்சு படுக்கிறதுக்கு மணி 4:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்திரிக்கிற கடைசியில் பார்த்தோம் 9:30 தாங்க எந்திரிச்சேன். அப்புறம் கிளம்புற மணி பார்த்தோன்னா கரெக்டாக இப்போ 11 ஆச்சு. இதுக்கப்புறம் வால்பாறை போய் பெருசாக கவர் பண்ண முடியாதுங்க. அதனால பக்கத்தில் இருக்க கொடிவேரியை போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வேளை ரைட் கிளம்பியாச்சு. அண்ட் சேனல் யாராவது புதுசாக பாட்டுருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி ஆன் ஆப்ஷன் போட்டுருங்க. அதை விட நீ ஏன்டா மாஸ்க் போட்டுருக்கு அப்படின்ட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்லைங்க. நீ காலையில் ரைடு கிளம்புற சரியான சம்பவம் ரொம்ப நாள். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து உதட்ட கடிச்சனால லைட்டாக ஒரு சைடு வீங்கிடுச்சு. அது பார்க்க ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. அது இல்லாமல் காலையில் பார்த்தீங்கன்னா அருணாக்குடியவர் வந்து போச்சுங்க. இது ஒரு சம்பவமா. மூணாவது சம்பவம் பார்த்தீங்கன்னா கோபுரம் ஆனே ஆகலை. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி கோபுரம் ஆன் பண்ணிட்டு அண்ட் பவர் பேங்க் கனெக்ட் பண்ணிட்டேங்க. சுவிட்ச் போடல. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்பவத்துக்கு மேலே சம்பவம்னு சொல்ல முடியாது. காலையில் ரைட் கிளம்புற அது இன்ட்ரெஸ்டால எதுவுமே பண்ணலைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப டேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது லைட்டாக க்ளோவாக தான் இருக்கும். பட் ஸ்கின் ரொம்ப டேன் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இது நம்ம பண்ணணும், ஏன்னா கண்டினியூஸாக நம்ம ரைட் பண்ணிருக்கோம்ல, அந்த ஒரு ரீசன் தாங்க. இதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துட்டு பெட்ரோல் அடிச்சோம் நம்ம கொடிவேரி எப்படியே கிளம்பிடலாங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லாம் பக்காவே தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ காரணம் வேறு எதுவுமே இல்லை. இன்ன வரைக்கும் வந்து ஆங்கிள் செக் பண்ணுறது ஆங்கிள் கரெக்டாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி மட்டும் ஒரு மாதிரியாக இருக்குங்க. நான் வந்துட்டு 2K 2.7K FPS 60 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். 4K வைக்கலாம். ஆனால் 4K வச்சு ஆங்கிள் கரெக்டாக வரமாட்டேங்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதுவும் பண்ணணுங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டே இன்னும் நான் வேலை செய்யப்பட்டோம். முதல்ல இருங்க மீட்டர் 0 பண்ணிக்கலாம். முன்னாடி வேலை செய்ய பெட்ரோல் பண்ணிக்கிறேன். பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் கேஷ் மட்டும் எடுக்கிறாங்க. சீக்கிரம் பண்ணால் கையில் கேஷ் அவ்வளோதான். பெட்ரோல் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆப்போசிட் இருக்குல்ல, ஸோ அந்த பெட்ரோல் பங்கு தான். அப்படியே முன்னாடி போய் யூஸ் போயிட்டு வரணும். ஸ்டார்டிங் பார்த்துட்டு இங்கே தாங்க வேலை செஞ்சேன். இங்கே வேலை செய்ய தான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாச்சு. இப்படியே கொஞ்சம் மேலே வந்திருக்கேன். டைம் ஆச்சு மணி ஒரு 11:50 ஆச்சுங்க. ஒரு பெட்ரோல் பங்கு ரீச் ஆயிடுச்சு. பெட்ரோல் வண்டிக்கு போகிறோம். 350 ரூபாய்க்கு எடுக்க போகிறோங்க. அது இல்லாமல் ஒரு 100 ரூபாய் மட்டும் கொஞ்சம் கேஷ் வாங்கிக்க போகிறோம். இந்த அக்கா பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் வண்டிக்கு போகிறோம். 350 ரூபாய்க்கு அடிக்க போகிறாங்க. அக்கா அதெல்லாம் அடிக்கா. அதே மாதிரி அக்கா 350க்கு 50 ரூபாய்க்கு நீ கம்மி ஆகிட்டீங்களா? அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேங்க்கில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க தான் பார்த்துக்கிங்க அக்கா மேனேஜர். ஸோ உங்கள் பிள்ளை தான் விளாக் நம்ம விளாகை பார்த்துக்கிட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உங்கள் நேம் சொல்லி விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா விளாக் உங்களுக்கு பைக் ஓட்டமாக சொல்கிறாங்க. ஸோ பெட்ரோல் வந்து 350 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். கரெக்டாக இருக்கும். ஸோ முன்னாடி போய்ட்டு பங்க் வந்த மாதிரி நல்ல பங்க் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த எல்லாமே பெட்ரோல் அடிச்சாச்சுங்க. பெட்ரோல் அடிச்சு எவ்வளோ கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம கூகுள் மேப் கஷ்டப்படி போகுதுன்னா 1:22க்கு சொல்லுதுங்க. பட் பைபாஸாக இருந்தால் நல்லா அழுத்திடுவோம். ஆனால் வழி இப்படி காட்டுது. எனக்கு தெரிஞ்சு எப்படி போகிறதுல உங்களுக்கு கூகுள் மேப் தெரியும் தான் நினைக்கிறேன். இப்போ பாட்டு கேட்டுருக்கிறேங்க. அப்படியே அவ்வளோ போடுறேன் தமிழில் உலகம் எல்லாமே. எவ்வளோ கிலோமீட்டர் 83 கிலோமீட்டர் இருக்குன்னா அப்புறம் 81 கிலோமீட்டர்னா இப்போ 2 கிலோமீட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வழி மாறிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு அப்படியே கூகுள் மேப் கன்ஃபியூஷன் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தூரத்தில் பைபாஸ் ஜாயின் ஆயிரும் நினைக்கிறேங்க. டைம் என்ன ஆச்சுன்னா மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:10 ஆச்சுங்க. நம்ம பைக் எடுத்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம்? 13 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்திருக்கோம். ஆரம்பிக்கலாமா? ஃபேம் நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ணல இருந்து நாய்ஸ் மட்டும் ஜாஸ்தியாக கேட்டிருக்கு. நம்ம வாய்ஸ் பெருசாகவே கேட்டிருக்காது. ஸோ காரணம் வேறு எதுவுமே நம்ம கோபுரோட மைக் அடாப்டர் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆனாலும் நம்ம பேசுகிறது எதுவுமே கேட்டிருக்காது. அது ஒரு ரீசனால தான். அண்ட் அது ஒரு ரீசனாலே நிறைய கிளிப்ஸில் நம்ம எடுக்க வேண்டியதாக போச்சு. பட் பிஜிஎம்ஸ்லாம் போட்டு பார்த்தா காப்பிரைட் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் எடுத்துட்டேன். பட் ஒரு குறிப்பிட்ட தூரத்து வரைக்கும் தான் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் அதை செக் பண்ணிட்டு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பேங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள் நமக்கு எவ்வளோ பெரிய சம்பவம் இருக்குன்னு. ஸோ ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெட்செட் தூக்கி மட்டும் காதில் மாட்டிக்காங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்டெக்ஷன் எவ்வளோ கிலோமீட்டர்? 53 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம பைக் எடுத்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம்? 37 கிலோமீட்டர்னா இப்போ தான் நிற்கிறேங்க. இதுக்கு முன்னாடி கேமரா ஆங்கில் ஓ சாமி விடுங்க பார்த்துக்கலாம். எல்லாம் இருக்கிறதானே. எதனால் இவ்வளோ வரைக்கும் ஆடியோ கேட்காம போச்சுன்னு அவர் தெரியலைங்களா? கோபுரம் ஆஃபும் ஆக கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ விடுங்க பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக விட்றா நிஷவந்த். எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து ஆடியோ கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்டிஎஃப் விடுங்க பார்த்துக்கலாம். எல்டிஎஃப் இந்த ஆடியோ நல்லா தான் கேட்குது. இருந்தாலும் முன்னாடி போய்ட்டு ஒரு பேக்கரியில் உட்காந்து பார்க்கணுங்க. நான் ரெஸ்ட் எடுக்காமல் ஒரே ஸ்டேஜ் அடிச்சலான்னு தான் பார்த்தேன். ஸோ கோபுரம் இந்த மாதிரி பண்ணும்போது வேறு வழியும் இல்லை. விடுங்க இதெல்லாம் நடக்கிறதானே.
அதை பற்றி யோசிக்க வேண்டாம். பார்த்தீங்களா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் 53 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைபாஸாக தான் வரும். நல்லா விரட்ட ஆரம்பிச்சிடலாம். இன்ன வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னாங்க, நம்மளோட ஃபாலோவர் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். என்னடா நியூஸ் 2 நாளுக்கு முன்னாடி ஸ்டோரி போட்டிருந்தேன், என்ன கதை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்க யாரும் அவங்களோட நம்ம ஃபாலோவருங்க. அவங்களோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தென்காசிங்க. அதே மாதிரி இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, அதே மாதிரி இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் 53 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அவங்களுமே அப்படியே பழக்கானவங்க தான் அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஹைலைட்ஸில் எல்டிஎஃப்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபோன் பேசுவோங்க, அவங்களோட பேசுவோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டோட பேசுவோம். டைம் போகிறதே தெரியாது, அந்தளவாக இருக்கும். அதே மாதிரி எல்டிஎஃப் நான் ஸ்பீடிங் மேட்டர் மட்டும் பண்ணிடாதீங்க. நமக்கு முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா, அப்படியே ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு வந்து யூடியூபர்ஸ் அந்த மாதிரி இருக்குங்களா ரொம்ப பிடிக்குங்களாமா. நான் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட பேசணும் அவங்க நினச்சி கூட பார்க்கலீங்களாமாங்க. எல்டிஎஃப் நான் பேசிக்காக வந்துட்டு எந்த இடத்துலையுமே நான் ஹெட்வெயிட் காட்டவே மாட்டேன். இங்கே நான் ரோட்டில் பார்க்குறீங்கன்னா எல்டிஎஃப் ப்ரோன்னு சொன்னாலே போதும், உங்களோட நிறுத்திட்டு போவேன். அதே மாதிரி ரோட்டில் பார்த்து டாட்டா கட்டினா நான் டாட்டா கட்டிடுவேங்க. லைஃப்லையும் சரி ரோட்லேயும் சரி. நம்ம கிட்ட யார் எப்படி இருக்காங்களோ அவங்க கிட்ட அப்படி இருப்பேங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில் இருக்கேன். அது ஒரு ரீசன் தான். நீங்கள் என்னை எப்போ பார்த்தாலும் சரி எல்டிஎஃப் நான் வாழ்க்கையில் எந்த சுச்சுவேஷன் போனாலும் உங்களை கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேங்க. அதே மாதிரி நம்ம பசங்க இருந்துட்டு ஃபன் பண்ணி விட்டுட்டாங்க. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் ஃபோட்டோ தூக்கின்னு ஒரு பாட்டு போட்டிருந்தேன். நம்ம பசங்க கமெண்ட் செக்ஷனில் இருந்துட்டு எல்டிஎஃப்க்கு திருமணம் அப்படி இப்படின்னு சொல்லி அடி பொலி பண்ணிட்டு இருந்தாங்க. வேற லெவலுங்க. அவங்க என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்குன்னு அவங்களுக்குன்னு தெரியல. இந்த ஃபோட்டோவில் அமுச்சுடுறேன். அவங்க ரொம்ப ஸ்டன் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. வேற லெவலில் அவங்க பாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சும்மாங்க. எவ்வளோ பேர்த்த சம்பாரிச்சிருக்கோம். யார் என்ன வேணா சொல்லிட்டுங்க. யார் என் கூட இருந்து முதுகில் குத்தினாலும் சரி, கூடவே இருந்து பழகிட்டு முதுகில் குத்தாலும் ஆடு இருக்கும் போது ஒரு பேச்சு, ஆள்லாத போது ஒரு பேச்சு பேசினா கூட எனக்காக சப்போர்ட்டுக்காக நீங்கள் இருக்கீங்க. எனக்கு அது வரைக்கும் போதுங்க. உண்மையாக என் மனசுலேருந்து வர வார்த்தைகளுங்க அதெல்லாம். அதே மாதிரி முன்னாடி போய்ட்டு டீ பிரேக் மட்டும் எதாவது எடுக்கணுங்க. அதே மாதிரி நம்ம பைக் பார்த்தீங்கன்னா ரிசர்வர் விழுந்துருச்சு, எதாவது பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க கூட ஜாலியாக எப்போ மேலே சிரிச்சு பேசிகிட்டு இருப்பேன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மீம்ஸ் வேறு சொல்லி ஓட்டிகிட்டே இருப்பேன். ஸ்டார்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்க போங்கன்னு கூப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வாடா போடான்னு கூப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டீ போட்டு கூப்பிட்டுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அவங்க தம்பிலாம் அவங்க அண்ணெல்லாம் வச்சு ஜாலியாக கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் நான் பேச தூங்கிடுவாங்க. அது ஒன்று தாங்க. நேற்று நைட்டு கூட அவங்க கிட்ட தான் கால் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 12:30 வரைக்கும் ஆல்மோஸ்ட் பேசினேன். அதுக்கப்புறம் உட்காந்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணி தூங்குறக்கா மணி 4:30 ஆயிடுச்சு. அப்புறம் எந்திரிக்க முடியாமல் போனால தான் நம்ம கொடிவேரி போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா வால்பாறை போயிருப்பேன். வால்பாறை போய் அவங்க வால்பாறை போய் ஒரு 11 மணிக்கு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேங்க. அப்படி கால் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு நான் உங்களை காட்டியிருப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளோட விளாகில் வரணும்னு சொல்லியிருந்தாங்கங்க. ஓகேவா? அதே மாதிரி எல்டிஎஃப் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாவே தான் இருக்கும். தொண்டை நல்லாவே ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் தண்ணி எதுவுமே குடிக்க கிடையாது. வெறுங்க எல்டிஎஃப் முன்னாடி எதாவது போய் கண்டிப்பாக பிரேக் எடுத்தே ஆகணுங்க. ஏன்னா வேண்டாம் வாங்க இந்த பாலை ஏறி இறங்கி எதாவது பார்த்துக்கலாம். அதே மாதிரி எல்டிஎஃப் எனக்கு தெரிஞ்சு அவங்க சப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரீல்ஸ் ஒன்று வருங்க இல்லைங்க, என்னை நீ குண்டூஸ் கூப்பிடும் போது நீ கூட என்னை செல்லமாக கூப்பிட்றேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னை வச்சு நோண்டுறேன். அதே மாதிரி தாங்க அவங்கள ஜாலியாக வச்சு ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருப்போம். இங்க பாரு குண்டூஸ் கூப்பிடுறப்பெல்லாம் நீ செல்லமா கூப்பிடுறியாக்குன்னு நினைச்சேன். இப்பல்ல தெரியுது நான் குண்டா இருக்கிறது உன் கண்ணுல உறுத்துதுன்னு. பட் நான் நார்மலாக இப்படி பேசுகிறேன். அவங்களோட பேசும்போது நல்லா ஜாலியாக சிரிச்சு தாங்க பேசுவேன். அதே மாதிரி எனக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக மெசேஜ் பண்ணுங்க. ஆனால் மெசேஜ் வர கொஞ்சம் டிலே ஆகும். பட் நல்ல ப்ராப்பரான மெசேஜ் வர ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னா 46 கிலோமீட்டர் இருக்குது. 1 மணி நேரம் 3 நிமிஷத்தில் நம்ம மேப் போய் சேர்ந்துரும்னு சொல்லுதுங்க. வா, இந்த காற்று நம்ம மேலே படும் போது அந்த ஹாப்பினஸ் வேற லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே விரட்டிட்டு இருந்தால் மைலேஜ் தராது. விடுங்கள்ட்ட பார்த்துக்கலாம். அவங்க நல்லா தங்கமான பொண்ணுங்க. அவங்கள நேரில் பார்க்கும் போது நம்ம ஏதோ வீடியோ உள்ள vlog மாதிரி எடுப்போம். அவங்களோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரோடு கிடச்சா யாருங்க முறுக்கி பிடிச்சிட்டு போக மாட்டாங்க சொல்லுங்க. ரோடு எவ்வளோ லட்டு மாதிரி இருக்குங்க ரோடு. ஆஹா, கேமரா தான் ஃபைன் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் பொறுமையாக போய்ப்போம். எல்டிஎஃப் இந்த மாதிரி பைபாஸ் இருந்தால் போதுங்க, நம்ம ஜையின்னு போயிடலாம் கொடிவேரிக்கு. அவ்வளோதாங்க, சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. நல்லா தங்கமான பொண்ணு. அவங்க கூட இன்னொருத்தங்க இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொண்ணு பேர்லாம் சொல்ல விரும்பல. பட் அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தங்கமான கேரக்டர் தாங்க. என் கூட கசமாகாயின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனை வச்சுட்டு ஐயோ ஊர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு செமஸ்டருங்க. இன்னைக்கு என் கூட வால்பாறை வரேன்னு சொன்னான். நைட்டு ஒரு 12:30 மணி வரைக்கும் 2 பேரும் ஜாலியாக சிரிச்சு ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம். அவன் தூங்கிட்டான். நான் வந்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? இவன் காலைல எந்திரிக்கிறவன் எழுப்பி விடணும் இல்லை, இவன் மாட்டுக்கு போயிட்டான். நான் ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சு ரைடு கிளம்புறக்கே போதுன்னு ஆயிடுச்சு.
விடுங்க எல்டிஎஃப், நம்ம வால்பாறை கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் கூட போய்க்கலாம். இந்த வீடியோவில் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அது போக சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த கமிட்மெண்ட்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் நம்ம வால்பாறை போய்க்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடிஞ்சாலும் இந்த ரைட் சைடில் எப்போவுமே ஏறி போகாதீங்க. ஏன்னா ரைட் சைடு ஏறி போகிற முடிஞ்சால் சென்டர் பண்ணியே போய்ப்போம். இந்த சைடு இருந்த வண்டி வரலாம், இந்த சைடு இருந்த நாய் அந்த மாதிரிலாம் வரலாம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கவங்க ரைட் சைடு இருக்கவங்க டப்புனு, அதாவது லெஃப்ட் சைடு இருக்கவங்க டப்புனு கூட ரைட் சைடு ஏறலாங்க. நமக்கு ஒரு ஐடியா மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி வந்து சைடு மிரர் வச்சுட்டு கரெக்டாக இண்டிகேட்டரில் போட்டு கட் அடிச்சு ஓட்டினாலே போதுங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே தொண்டை வரட ஆரம்பிச்சிருச்சு. என்ன பேசிகிட்டு இருக்கேன், ஏது பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. தூக்க கலக்கம் இருக்கானா ரொம்ப தூக்கம். அதே மாதிரி நல்லாவே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. முன்னாடி ஏதோ சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு கண்டிப்பாக ஏதாவது பிரேக் எடுத்தே ஆகணுங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆஹா, சர்வீஸ் ரோடு தாண்டிட்டோங்க. வெல்டெஃப் இளநீ இருக்குதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உட்காந்து ஏதோ சாப்பிட்ற மாதிரி பார்ப்போம். ஏன்னா இனிமேல் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்தா தான் உட்காந்து வீடியோலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். கீழே ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேங்க. மேலே பாலத்துலேருந்து கீழே ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். பேக்கரி ஏதாச்சும் இருக்குமான்னு தேடிட்டே இருக்கிறேங்க. எதுவுமே இல்லை. ஸோ காரணம் வேறு எதுவுமே இல்லைங்க. ரொம்ப பசிக்குது, தலையில் கிருட்டுங்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு திருக்கி கீழே விழுந்துருன்னு வேறு பயமாக இருக்குது. அதனால் பார்க்கணும். ஏன்னா நேற்று நைட்டும் சாப்பிட கிடையாதா. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா புரோட்டா வாங்கிட்டு வந்துருந்தாங்க வீட்டில். ஸோ நம்ம சாப்பிட்டு ஏதோ நைட் ஃபுல்லாக உட்காந்து வீடியோ எடிட் பண்ணோம். ஏதோ உடம்பு சரியில்லாம போச்சு, என்ன பண்ணுறதான்னு சொல்லி தான் நேற்று சாப்பிடவும் இல்லை. நைட்டு பேக்கரி தேடினா பேக்கரி எங்கேயும் கிடைக்கல. அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டே ஏதோ பேக்கரி பார்க்கும்போது பண்ணியிருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஹோட்டலில் பிரச்சனை இல்லை. ஒரு மாதிரி தலையை நல்லா சுற்றுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா கோபுரோ கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. கோபுரமும் பார்க்கணுங்க. அந்த முன்னாடி எல்லை கடை இருந்துச்சு, அதான் பண்ணியிருக்கலாம். சே விடுங்க எல்லாம் நடக்கிறதா. நின்னதுக்கு முன்னாடி நமக்கு மேலே சம்பவத்துக்கு மீறி சம்பவங்க. ஒன்று 2 நிமிஷம் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, விட்டுட்டாங்கப்பா. ஏன்னா முடியலங்க, வெயில் சரியான அடின்னு அடிக்கிறனால அது ஒன்று நல்லதான் ப்ராப்ளம். ஓகே பரவாயில்லப்பா. ஏன் திடீர்னு எல்லா இடத்தும் இதனால தான் டிராஃபிக் போகலாங்க நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம வரும்போது கூட அவர் சைடாக அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு இப்போ மண்டக்குள்ளே என்ன தெரியுங்களாங்க ஓடிட்டுருக்கு, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு சிவனேன்னு ஃபஸ்ட்டே ஆடியோலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல கேமரா ஆஃப் ஆச்சு, எந்த இடத்துல கேமரா ஆன் ஆச்சுன்னு கூட தெரியல. ஆடியோ எப்படின்னு கேட்குதுன்னு வேறு தெரியலங்க. அதான் மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது பிரச்சனை இல்லை, நம்ம வாடி ஜாலியாக சிரித்து பேசிட்டு வந்திருப்போம். பட் சுட்டக்கூடாதுன்னு சொன்னே பேக்கரி கிடைக்கும், முயற்சி விட்றாத. பேக்கரியில் போய் உட்காந்துட்டு எந்தெந்த ஆடியோ வந்திருக்குன்னு சொல்லி. ஏன்னா பேக்கரியில் வந்து பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே ரைட்டாக சின்னதாக ஒரு ரெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். நம்ம பைக் எடுத்துலேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டோங்க. ஸோ 50 கிலோமீட்டரும் டயர்டாலாம் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ விளாக் பண்ணுறேன், இன்னும் ரொம்ப தூரம் ஓட்டணும் போலேயே தான் இருக்குது. ஒரு மாதிரி கண்ணு மட்டும் லைட்டாக எரியிற மாதிரி இருக்குதுங்க. அது போக கண்ணு எரியுது. அதில் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஆடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மோட்டோ விளாக் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசுகிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன்ஸே இல்லைங்க. ஒரு திருப்தியாக இல்லை அந்த மாதிரின்னு கூட வைங்களேன். எங்கடா இவ்வளோ பெரிய ஒரு பேக்கரி கூட எங்கேயுமே இல்லையாடா, மெஸ்ஸு வச்சிருக்கிறீங்க போங்கடா டே. ஆனந்த் பேக்ஸ் இருக்கு எல்டெஃபே. சாரி ப்ரோ, உங்கள் ஊரை பற்றி தப்பாக பேசிட்டேன் ப்ரோ. பேக்கரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல ப்ரோ, ஏன்னா அது இதுன்னு சாப்பிடுவோம் ப்ரோ. ஓகே எல்டிஎஃப் கடைசிக்கு எக் பப்ஸ் இருந்தால் கூட போதுங்க நமக்கு. எல்டிஎஃப் எல்லாம் பக்காவாக இருக்குதுங்க. ஐயோ இது வேறு. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எத்தனை எபிசோடுன்னு தெரில. இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோடில் உங்களுக்கு லைட்டாக போரிங் அடித்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி வர வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோபுரோட பேட்டரி இன்னொன்று இருக்குது, அது சார்ஜ் போட்டு விட்டுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஆங்கிள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கரியில் கொண்டிருந்தேன். பேக்கரியில் வந்து கேமராவில் கழட்டி பார்த்துட்டு இருந்தாலும் ஆங்கிள் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நின்று போகிறதுக்கு டைம் இருக்காது. எப்படின்னு தெரியலங்க, பார்ப்போம். ஒவ்வொரு இடத்துல நின்று ஆங்கிள் எப்படி தெரியுதுன்னு பார்க்கணும். அது எல்லாமே பெரிய இந்த ரயிலில் பெரிய இருக்க ஒரு ப்ராப்ளம்னா இந்த மைக் தாங்க. அதான் என்ன பண்ணுறேன்னு தெரிய மாட்டேங்குது.